hello everyone, welcome to our channel. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷல் அண்ட் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோடைய அம்மா எனக்கு அப்பப்போ செஞ்சு கொடுப்பாங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். நான் வந்து இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர், அது உங்கள் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயே ஈஸியாக கிடைக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர், நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள், அது நல்லது. தென் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 விதமான ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, பொமோகிரானேட். அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அழகாக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி அது ஒரு மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ வந்து அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த திக்னஸ் எதுவும் இருக்கக்கூடாது, கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்மூத்னஸ் வந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னா நம்ம பவுலில் மில்க் இருக்குது, அதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து பேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா பாயில் பண்ணணும். அது வந்து பாயில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இது வந்து நான் டேரெக்டாக இப்போ ஸ்டவ்வுக்கு வந்து மாற்றி ஸ்டவ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஒரு 3 to 5 மினிட்ஸில் வந்து இது வந்து பாயில் ஆகிடும். ஸோ நம்ம பாயில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்டவ் வந்து ஸ்லிம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கஸ்டர்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாம் வந்து அதில் பிடிக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து அகைன் நம்ம பாயில் ஆகணும். ஸோ நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு அளவுக்கு இது வந்து ரெடி ஆகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது பாயில் ஆக போகுதாக, இது பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுகர் ஆட் பண்ணணும். ஸோ சுகரை கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ பாயில் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சுகரை வந்து நான் இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, கம்மியாக வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வந்து ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் இது பண்ணணும்னு நான் சொல்லுறேன். இது வந்து நம்ம இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம் அந்த ஏர்டைட் கண்டெய்னரில். இப்போ வந்து இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து 10 to 20 மினிட்ஸ் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு அது கூலிங் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இது நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் இது எல்லாமே இது ஓரளவுக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் பனானா, செரி, ஆப்பிள், பொமோகிரானேட், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ணோன்னா நான் வந்து இது சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை மாற்றி வச்சதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஆப்பிள் அந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃப்ரூட்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, எனக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் பிடிக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ வந்து இந்த மிக்ஸை நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வெளியே எடுக்கும்போது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஸோ அது நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஃப்ரூட்ஸோடய ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் கூலிங்கில் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இப்போ வந்து இன்னும் ஃப்ரூட்ஸ் நிறையா கார்னிஷ் பண்ண கொஞ்சம் பார்க்கவும் லுக்காக இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம ரெசிபி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் ரெசிபி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.